அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம், இத மாதிரி ஷிஃப்டடு அது பார்த்தா மூணு ஓட்டு வச்சிருக்காங்க. ஒரு இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி மாத்தி மாத்தி கூட்டின்னு வருது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் அலோவ் பண்ற விஷயமா? அதுதான் ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன். இது இன்டென்சிவ் ரிவிஷன்ல முழுமையா ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இது இறுதி பட்டியல் கிடையாது. இது அதுக்குதான் ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை. நீங்க நம்ம அரசியல் கட்சிகள் நம்ம வேலையை பார்க்க போகுது. அந்த பட்டியலை வச்சுக்கிட்டு டோன்ட் வெரிஃபை பண்ண போறோம். உண்மையிலேயே இந்த இவங்க இந்த ஏ என்றவர் இந்த இடத்துல இல்ல அப்படின்னா இல்லைன்னு இருந்து இல்லைன்னா ஒரு ஃபார்ம் கொடுக்க போறோம். நம்ம இதை தவறா சேர்த்துட்டீங்க, அவர் இருக்காரு இல்லைன்ட்டுன்னு, செத்து போயிட்டாரு, அவரு திருப்பி லிஸ்ட்ல இருக்காரு, அவர் செத்தவராக இருக்கட்டும் சொல்லி அதுக்கு ஒரு லிஸ்ட் ஒரு இது கொடுக்கும். அப்போ இதுல எலெக்ஷன் கமிஷன் அவங்க கடமையாட்டினாலும் கூட ஒரு BLA 2 அரசியல் கட்சிகள் சார்பில் அவங்களுடைய கடமை என்பது முக்கியம். எங்க கடமை நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த பட்டியல் படி நாங்க டோர் டு டோர் வெரிஃபை பண்ணி பொதுச்செயலாளர் அறிவிப்படி நாங்க செய்வோம்.